ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சயின்ஸில் யூனிட் நம்பர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 6.1 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதில் இருந்துன்னா கீழே கொடுத்துருக்க 3 சப்டிவிஷனில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷன்லேருந்து ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13, அதுக்கப்புறம் அதோட மாஸ் நம்பர் 27 கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை ஏங்கிற ஒரு இதோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, பாஸ்பரஸ் 15ங்கிற அட்டாமிக் நம்பரோட 30ங்கிற மாஸ் நம்பரோட கிடைக்குது. அதோட பிங்கிற எலமெண்ட் ஒன்று எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே பார்க்குறப்ப எனக்கு இங்கே அட்டாமிக் நம்பர் வந்து 13 இருக்குது, இங்கே வந்து எனக்கு 15 இருக்குது. அப்படின்னா இங்கே கண்டுபிடிக்க போகிற எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து எனக்கு 2வாக இருந்திருக்கணும். அப்படி 2வாக இருந்தால் தான் இந்த 13யும் 2வையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 15 கிடச்சிருக்கும். எந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 2 இருக்கும்னா, ஹீலியம்ங்கிற எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் தான் எனக்கு 2 இருக்கும். அப்படின்னா ஏஎல், அதாவது அலுமினியம் 1327ஓட ஹீலியமோட அட்டாமிக் நம்பரை ஆட் பண்ணுறேன். அட்டாமிக் நம்பர் வந்து எனக்கு 2, ஹீலியமோட மாஸ் நம்பர் வந்து எனக்கு 4. அப்படின்னா எனக்கு இங்கே காம்போசிட் ஆகுது. அதாவது 13 + 2 வந்து எனக்கு 15 கிடச்சிரும். அடுத்து இங்கே 27 + 4 வந்து எனக்கு 31 வருது. ஆனால் இங்கே எனக்கு 30 தான் இருக்குது. முதல்ல இது எழுதினேன், பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர். ஓகே, அடுத்தது வந்து இங்கே எனக்கு அட்டாமிக் நம்பர் காம்போசிட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே எனக்கு மாஸ் நம்பர் காம்போசிட் ஆகலை. எக்ஸ்ட்ராவாக ஒரு மாஸ் நம்பர் கிடச்சிருக்கு. எப்போ எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு மாஸ் நம்பர் கிடைக்குமோ, அது ஒரு நியூட்ரானோட இது பண்ணுறப்ப தான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மாஸ் நம்பர் வந்து எனக்கு கிடைக்கும். அதனால் பியோட வேல்யூவை நான் ஒரு நியூட்ரான்ட்டு கன்சிடர் பண்ணி, இப்போ பார்த்தோம்னா 27 + 4 வந்து எனக்கு 31, இங்கே 30 + 1 வந்து எனக்கு 31. அடுத்து 13 + 2 வந்து எனக்கு 15. அதனால் இந்த இடத்துல எனக்கு 15 அட்டாமிக் நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ஹீலியம்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஹீலியம் வந்து என்னென்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள். அதாவது ஆல்ஃபா டிகேங்கிற கான்செப்டில் வந்து பார்த்துருப்போம். ஹீலியம் இஸ் ஒன் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள். அடுத்தது பி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஒரு நியூட்ரான்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். நியூட்ரானோட சிம்பிள் என்னென்னா, அதோட அட்டாமிக் நம்பர் 0, அதோட மாஸ் நம்பர் 1ன்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் மெக்னீஷியம். அந்த மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 12, மாஸ் நம்பர் வந்து 24. அதை பிங்கிற எலமெண்ட்டோட ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு சோடியம், அந்த சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11, மாஸ் நம்பர் வந்து 24 கொடுத்துருக்காங்க. அதோட சிங்கிற ஒரு எலமெண்ட்டும் சேர்த்து எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே எனக்கு 11, அதாவது 12ங்கிற எனக்கு இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம பி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒரு நியூட்ரான். அதை முதல்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். மெக்னீஷியம் 12, 24 + நியூட்ரான் 0. நியூட்ரானோட அட்டாமிக் நம்பர் 0, மாஸ் நம்பர் வந்து 1. அதை நான் சோடியத்தோட ரியாக்ட் பண்ணுறேன். அதை வந்து மெக்னீஷியத்தை நியூட்ரானோட ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு சோடியமோட ஒரு எலமெண்ட் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலமெண்ட்டாக வந்து நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போனா எனக்கு இங்கே வந்து மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வந்து 12 + 0 12 தான் வரும். ஆனால் எனக்கு இங்கே 11 தான் இருக்குது. அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு அட்டாமிக் நம்பர் வேணும். எந்த எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும்னா, ஹைட்ரஜன்கிற எலமெண்ட்டு தான் வந்து எனக்கு அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும். அதோட மாஸ் நம்பரும் எனக்கு 1 தான். இப்போ இங்கே மாஸ் நம்பர் ஆட் பண்ணனா 24 + 1, 24 இங்கேயும் 24 + 1, அப்படின்னா 25 கரெக்டாக இருக்குது. இங்கேயும் 12 எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படின்னா பியோட வேல்யூ ஏற்கனவே எழுதிட்டோம், நியூட்ரான். அடுத்து சி வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஹைட்ரஜன்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது தேர்டு சப்டிவிஷனில் ஒரு யுரேனியம் இருக்குது. அந்த யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 92, அதோட மாஸ் நம்பர் வந்து 238 கொடுத்துருக்காங்க. அதை ஒரு நியூட்ரானோட ரியாக்ட் பண்ணுறாங்க. நியூட்ரானோட ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நெப்டூனியம்ங்கிற ஒரு எலமெண்ட் கிடச்சிருக்கு. அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 93, அதோட மாஸ் நம்பர் வந்து 239. அதோட சேர்த்து எனக்கு டிங்கிற ஒரு எலமெண்ட்டும் வந்து எனக்கு சேர்த்து கிடச்சிருக்கு. இந்த டி தான் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எனக்கு மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வந்து 92 இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு 93 இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு அட்டாமிக் நம்பரை நான் மைனஸ் பண்ணணும். மைனஸுங்கிறப்பே எனக்கு ஆட்டமில் வந்து எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்னா, எலக்ட்ரானுக்கு தான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால் இங்கே ஒரு எலக்ட்ரானை வந்து மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு யுரேனியம் 92, 238 ப்ளஸ் ஒரு நியூட்ரானை வந்து ஆட் பண்ணுறாங்க. நியூட்ரானை ஆட் பண்ணுறப்ப எனக்கு நெப்டூனியம்ங்கிற ஒரு எலமெண்ட்டு, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 93, அதோட மாஸ் நம்பர் வந்து 239. அதை ஒரு
ரியாக்ஷன் நடக்கிறப்ப எனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து எனக்கு எக்ஸிட் ஆகுது. அந்த எலக்ட்ரானோட வேல்யூ வந்து E, அதோட அட்டாமிக் நம்பரில் -1, மாஸ் நம்பரில் 0 வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். அப்படின்னா 92 இங்கே எனக்கு டோட்டலாக இருக்குது அட்டாமிக் நம்பர். இங்கே 93 - 1 92 ஆயிரும். அடுத்து இங்கே 238 + 1 இருக்குது. இந்த 238 1 ஆட் பண்ணனா எனக்கு 239. இங்கே ஏற்கனவே 239 இருக்குது. இப்போ எனக்கு டியோட வேல்யூ எலக்ட்ரான்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே மொத்தமாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ ஹீலியம், அதாவது அது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பியோட வேல்யூ வந்து நியூட்ரான் கண்டுபிடிச்சிட்டோம். சியோட வேல்யூ வந்து என்னென்னா ஒரு ஹைட்ரஜன் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டி வந்து என்னங்கிறது எலக்ட்ரான்ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.